ஹலோ ஹாய் வணக்கம். இது உங்கள் அஞ்சல் அட்டை. நான் உங்கள் கதிர். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செஞ்சு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செஞ்சுக்கோங்க. தேங்க்யூ. இந்தியன் சினிமான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது மாதிரி நிறையா பாலிவுட், கோலிவுட், டோலிவுட், சாண்ட்வுட்னு நிறையா வுட்ஸ் இருக்குது. அதுக்கெல்லாம் பிஹைண்டில் ஒரு முக்கியமான வுட்டு ஒன்று இருக்குது. அதுதான் த பிஹைண்ட் வுட்ஸ். அவங்க பண்ணுற நிறையா ஆர்டிகல்ஸ், ஷோஸ், விமர்சனங்கள் எல்லாம் பார்த்துருக்கேன். அதில் பப்ளிக்னுடைய ஒப்பீனியன் கேட்டு பண்ணுறது அவங்களுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். சினிமான்னு மட்டும் இல்லை, சினிமாவுக்கு அப்பாற்பட்டு இருக்கிற எல்லா விஷயத்துலையும் இவங்களுடைய ஒப்பீனியன், இவங்களுடைய ரேட்டிங், ஸ்டார்ஸ், அதே விஷயத்துக்கு பப்ளிக் ஓட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் டேலி ஆகும், ஆல்மோஸ்ட் ஒத்துப்போகும்னு சொல்லலாம். ஸோ அந்த விதத்தில் ஒரு சின்னதாக ஒரு ஆர்டிக்கல் விமர்சனத்துக்கே இவ்வளோ மெனக்கெடும்போது இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறப்போ எவ்வளோ மெனக்கெட்டிருப்பாங்க. ஸோ இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஃபங்க்ஷன் பண்ணுற மொத்த பிஹைண்ட் வுட்ஸ் டீமுக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது ஒரு சின்ன விஷயம், நான் தான் அங்கே உட்காரும் போது யோசிச்சுட்டு இருந்தேன், பேசலாமா வேணாமா இந்த மேடையில். பட் சரி, ஓகே, பேசுறதில் ஒன்றும் தப்பு இல்லை. அதாவது என்னென்னா, நான் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நல்லா இல்லைங்க, விவசாயிங்க. அதாவது இன்னைக்கு அவார்டு வாங்கின அத்தனை பேரும் அவங்கவுங்களோட உழைப்புக்கு கிடைச்ச ஒரு பலன். ஆனால் எந்த பலனும் கிடைக்காம இன்னைக்கு போராடிட்டு இருக்கிற விவசாயிகளை நினச்சா கொஞ்சம் வலிக்குதுங்க. இந்த உணவு, உடை, இருப்பிடம்லாம் சொல்கிறோம், அதில் உணவுக்கு வேற முதலிடத்தை கொடுக்குறோம். ஆனால் அதை கொடுக்குற விவசாயிக்கு பசி ஈஸியாக தீந்துறதுனால தான் நாமளும் அவங்கள பற்றி அதிகமாக நினைக்கிறது இல்லையா நம்ம தெரியல. அதாவது காசு கொடுத்தா கூட சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்காதுன்ற ஒரு நிலைமை வந்தால் தான் நம்மளாம் புரிஞ்சுக்கவும் என்னமோ தெரில. இது அவசியம்ன்றத விட அவசரமும் கூட. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு ஆரோக்கியம் இல்லாத உணவு தான் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ கூட நம்ம முழிச்சிக்கலன்னு வைங்களேன், அடுத்த சந்ததிக்கு இது கூட கிடைக்காது. அது என்ன சொல்கிறது, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு கடையினுடைய ஒரு முதலாளி, எனி முதலாளி தான் உற்பத்தி பண்ணுற ஒரு பொருளை இன்னொரு கடையில் போய் வாங்க மாட்டான். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனால், ஒரு நகை கடை ஓனர் இன்னொரு நகை கடையில் போய் நகை எடுக்க மாட்டார். ஒரு ஜவுளி கடை ஓனர் இன்னொரு ஜவுளி கடையில் போய் துணி எடுக்க மாட்டார். ஆனால் ஒரு விவசாயி மட்டும்தான் ரேஷன் கடை க்யூவில் நிற்கிறான். அதுவும் எதுக்குன்னா இலவச அரிசிங்க. இது இந்த இந்தியா இந்த வல்லரசு ஆகணும், அதாகணும், இதாகணுன்றதெல்லாம் கூட அப்புறங்க. முதல்ல விவசாயிங்க நல்லா வாழ்கிற அரசாக மாறணும். அதான் ஏதோ தோணுச்சு, பேசிட்டேன். ஏதாவது தப்பாக ஏதாவது